8436ஐ நூறுகளுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு ஒரு கணக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 8436னா இது வந்து ஒரு 4 இலக்க எண். அதாவது 8436 இது வந்து 1ஆம் இட இலக்கம். சரிங்களா? இது 10ஆம் இட இலக்கம், இது 100வது இட இலக்கம், இது 1000வது இட இலக்கம். சரிங்களா? இப்போ இங்கே உங்களுக்கு வந்து ஸ்டெப் வைஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து 100ஆம் இட இலக்கத்துக்கு மாற்றுறது முழுமைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக. படி 1 ஸ்டெப் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 100வது இடமதிப்பில் உள்ள எண்ணை காண்க. இந்த 4 இலக்க எண்கள் இருக்கு இல்லைங்களா, இதில் 100ஆம் இட இலக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே 4ன்னு இருக்குது. சரிங்களா? டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்டெப் 2 என்னென்னா, 4இன் வலது பக்க எண்ணை பார்க்க. சரிங்களா? இந்த 4க்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய எண் வந்து 3, 6ன்னு இருக்குது. இடது பக்கத்தில் 8ன்னு இருக்குது. இந்த 100ஆம் இட இலக்கத்தை ஸ்டெப் 1ல் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தது வந்து 10ஆம் இட இலக்கத்தில் என்ன அப்படின்னு பாருங்கள். அதை வந்து உங்களுக்கு ரெட் கலரில் காமிச்சிருக்காங்க. 3ன்னு இருக்குது. சரிங்களா? அதாவது ஸ்டெப் 1ல் வந்து 100ஆம் இட இலக்கம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஸ்டெப் 2ல் 10ஆம் இட இலக்கத்தை பாருங்கள். இங்கே 3ன்னு இருக்குது. சரிங்களா? ஸ்டெப் 3ல் என்ன கொடுக்குறாங்கன்னா, 4இன் வலது பக்க எண் 5க்கு சமமாகவோ அல்லது 5ஐ விட அதிகமாகவோ இருந்தால் 1ஐ கூட்ட வேண்டும். 5ஐ விட குறைவாக இருந்தால் அதை மாற்ற தேவையில்லை. சரிங்களா? அதாவது இந்த 4ஓட வலது பக்க எண் பாருங்கள். அதாவது 10ஆம் இட இலக்கம் இது 5க்கு சமமாகவோ அல்லது 5ஐ விட அதிகமாகவோ இருந்தால், சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய 100ஆம் இட இலக்கத்தில் 1 கூட்டிக்கணும். சரிங்களா? இங்கே வந்து 3ன்னு இருக்குது. 5ஐ விட குறைவாக இருக்கிறதுனால இந்த 100ஆம் இட இலக்கத்தை வந்து என்னது 4ஐ மாற்ற தேவையில்லைன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த குறி கொடுத்துருப்பாங்க. அதாவது 5ஐ விட இங்கே என்னது 3 வந்து சின்ன நம்பர் அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக. சரிங்களா? அப்போ இந்த 4ஐ வந்து நீங்கள் மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 4 என்ற எண்ணின் வலது பக்க இலக்கங்களை பூஜ்ஜியங்களாக்குக. இங்கே மாற்ற தேவையில்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த 2 டேர்மை என்ன பண்ண போகிறோம், ஜீரோஸ் ஆக்க போகிறோம். சரிங்களா? அதாவது 8400 இதை நூறுகளுக்கு முழுமைப்படுத்தினோம்னா 8400ன்னு நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? அடுத்து 78794ஐ ஆயிரங்களுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரியே ஸ்டெப் 1ல் என்ன பண்ணணும்னா, 1000வது இடமதிப்பில் உள்ள எண்ணை காண்க. இங்கே வந்து நமக்கு இங்கே என்னது, ஆக்சுவலாக இது 1ஆம் இட இலக்கம் 10, 100, 1000. 1000ங்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு, இங்கே 8ன்னு இருக்குது. சரிங்களா? 2வது ஸ்டெப்பில் 8இன் வலது பக்க எண்ணை பார்க்க. 8ஓட வலது பக்கத்தில் பார்த்தோன்னா இங்கே என்ன இருக்குது நமக்கு, 100ஆம் இட மதிப்பு 7ன்னு இருக்குது. சரிங்களா? அடுத்தது 8இன் வலது பக்க எண் 5க்கு சமமாகவோ அல்லது 5ஐ விட அதிகமாகவோ இருந்தால் 1ஐ கூட்ட வேண்டும். 5ஐ விட குறைவாக இருந்தால் அதை மாற்ற தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 8க்கு வலது பக்கத்தில் இருக்க எண் 7 வந்து 5ஐ விட பெரியதாக உள்ளதால் இந்த 8ஓட என்ன பண்ண போகிறோம், 1 சேர்த்தி இந்த 8க்கு பதிலாக 9ன்னு எழுதுவோம். சரிங்களா? அதாவது 78ஓட 1 கூட்டி 79ன்னு எழுதுகிறோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் 79 என்ற எண்ணின் வலது பக்க இலக்கங்களை பூஜ்ஜியங்களாக்குக. எழுதுனதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கக்கூடிய இலக்கங்கள்லாம் என்ன பண்ணுறோம், பூஜ்ஜியம் ஆக்கிடுறோம். ஆயிரங்களுக்கு முழுமைப்படுத்துக்கங்கிறப்ப. சரிங்களா? பயிற்சி 1.4ல் இருக்கக்கூடிய கணக்குகள் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு அதில் நமக்கு வந்து 3 கணக்குகள் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து 843இன் அருகில் உள்ள 100இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 843க்கு அருகில் உள்ள 100இன் மதிப்பு. இங்கே 100ஆம் இட இலக்கத்தை பாருங்கள், 8. சரிங்களா? இங்கே பக்கத்தில் இருக்கியன்னு பார்த்தீங்கன்னா 5ஐ காட்டிலும் இங்கே சிறிய நம்பராக இருக்குது, 5ஐ விட சின்ன நம்பராக இருக்கனால இங்கே இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜீரோஸ் ஆக்கிக்குவோம். அப்போ 843இன் அருகில் உள்ள 100இன் மதிப்பு 800.
சரிங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள். 756 அருகில் உள்ள 1000 மதிப்பு. சரிங்களா? இங்கே 1000வது இட இலக்கத்தில் எதுவுமே இல்லை. 756க்கு அருகில் உள்ள 1000தோட மதிப்பு 1000 தான். சரிங்களா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். 85,654 அருகில் உள்ள இங்கே 10,000 மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அருகில் உள்ள 10,000 மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10,000 இங்கே 10,000வது இட இலக்கத்தில் இங்கே இது 1ஆம் இட இலக்கம், இது 10ஆம் இட இலக்கம், இது 100, 1000, இது 10,000 இட இலக்கத்தில் நமக்கு என்ன இருக்குது? 8. சரிங்களா? இதனோட மதிப்பு தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 8க்கு வலது பக்கத்தில் உள்ள எண் 1000வது இட இலக்கத்தில் 5ன்னு இருக்குது. 5ம் 5ஐ காட்டிலும் பெரிய நம்பராக இருந்தால் இந்த 8ஓட நம்ம என்ன பண்ணணும்? 1 கூட்டிக்கணும். அப்போ இங்கே 10,000தோட இடமதிப்பு நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 90,000 கிடைக்கும். சரிங்களா? செகண்ட் ஒன், சரியா தவறா என கூறுக. அதில் முதல் கணக்கு 8,567 ஆனது 8,600 என அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 8,600ன்னு கொடுத்துருக்கனால 10க்கு முழுமைப்படுத்தலை. 10க்கு முழுமைப்படுத்தியிருந்தாங்கன்னா இங்கே 8,570ன்னு இருந்திருக்கும். சரிங்களா? இங்கே இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 8,567 ஆனது 8,600 என அருகில் உள்ள 100க்கு தான் இங்கே முழுமைப்படுத்தி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 10க்குன்னு சொன்னதுனால இந்த விடை நமக்கு என்னது? தவறு. சரிங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள். 139 ஆனது 100 என அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? இதை 100க்கு முழுமைப்படுத்தணும்னா 100ஆம் இட இலக்கத்தில் நமக்கு 1ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த வலது பக்கத்தில் உள்ள எண் 5ஐ விட சிறியதாக இருக்கிறதுனால இங்கே 2 ஜீரோஸ் போட்டுக்குவோம். சரிங்களா? அப்போ இந்த ஆன்சர் சரி. ரெண்டாவது ஒன்று சரி. தேர்ட் ஒன் பாருங்கள். அதாவது 1,70,51,972 ஆனது 1,70,00,000 என அருகில் உள்ள லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1ஆம் இட இலக்கம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். சரிங்களா? இங்கே 10 லட்சத்துக்கு தான் முழுமைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க? லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் இது லட்சத்துக்கு முழுமைப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா 1,71,00,000 வந்திருக்கணும். சரிங்களா? 1,71,00,000 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அர்த்தம். ஆனால் இங்கே 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், இதுதான் கோடி இல்லைங்களா? இங்கே லட்சத்துக்கு முழுமைப்படுத்தலை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு 10 லட்சத்துக்கு முழுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால் இந்த விடை தவறு. தேர்ட் ஒன் பாருங்கள். பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இடமதிப்புக்கு கீழே நம்ம அண்டர்லைன் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே 100ன்னு கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். 1, 10, 100 இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1000ன்னு கொடுத்துருக்காங்க. 1, 10, 100, 1000 இங்கே கீழே நான் உங்களுக்கு புள்ளி வச்சு காமிச்சிருக்கேன். இங்கே 10,000. 1, 10, 100, 1000, 10,000 புள்ளி இங்கே வச்சுருங்க. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லட்சம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். சரிங்களா? இங்கே 10 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பொறுத்த வரைக்கும் 100க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம நல்லா கவனிங்க. இங்கே 100ஆம் இட இலக்கத்தில் இங்கே என்ன இருக்குது? கீழே டாட் லைன் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 100ஆம் இட இலக்கத்தில் உள்ள எண் 0. சரிங்களா? 100ஆம் இட இலக்கத்தில் நமக்கு இங்கே என்ன இருக்குது? 0ன்னு இருக்குது. சரிங்களா?
அதுக்கு வலது பக்கத்தில் இருக்க எண் பாருங்கள், 5ம் 5ஐ விட அதிகமாக இருந்தால் இந்த பூஜ்ஜியத்தோட 1 சேர்த்திக்கணும். சரிங்களா? இப்போ பக்கத்தில் இருக்க எண் 6, இது 5ஐ விட பெரியது. அதனால் இந்த 0வோட 1 கூட்டிக்கிங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்னென்னு கிடைக்கும் நமக்கு? 0வோட 1 கூட்டினீங்கன்னா இங்கே ஏற்கனவே 4 இருக்குது, 0வோட 1 கூட்டினீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் பூஜ்ஜியமாக்கிடணும். சரிங்களா? இப்போ 4100ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 1000க்கு முழுமைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைங்களா? 1000க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த 10,000 டேர்மில் எதுவும் நம்ம போட போகிறதில்ல, 4ன்னு போட்டுக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 இருக்குங்க இல்லைங்களா? இங்கே இருக்கக்கூடிய இங்கே 100வது இடமதிப்பை பாருங்கள், 5க்கு சமமாகவோ 5ஐ விட அதிகமாகவோ இருந்தால் இங்கே இருக்க 4ஓட 1 கூட்டிக்கணும். 4ஓட 1 கூட்டினீங்கன்னா என்னென்னு கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். இந்த 4ஐ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுக்குங்க. இந்த 4ஓட தான் 1 கூட்டி 5ன்னு போட்டு இந்த மீதி இந்த 3 லக்கத்தையும் என்ன பண்ண போகிறோம்? ஜீரோஸ் ஆக்கிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 10,000க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 10,000 இட இலக்கத்தில் உங்களுக்கு டாட்டர் லைனில் வச்சு காமிச்சிருக்கேன். இங்கே 8ன்னு இருக்குங்க இல்லைங்களா? இதுக்கு வலது பக்கத்தில் உள்ள எண் 1000வது இடமதிப்பு 6ன்னு இருக்குது. இது 5ஐ காட்டிலும் பெரியது. அதனால் இங்கே 8ஓட நம்ம என்ன பண்ணணும்? 1 கூட்டணும். சரிங்களா? 8ஓட 1 கூட்டினீங்கன்னா 9. மிச்ச இலக்கங்கள்லாம் ஜீரோஸ்ன்னு போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 4th ஒன் லட்சம்னு கொடுத்துருக்காங்களா? இந்த லட்சம் இடமதிப்புக்கு வந்து நான் இங்கே 0க்கு கீழே டாட் லைன் வச்சு காமிச்சிருக்கேன். சரிங்களா? அப்போ இங்கே இருக்க 5ஐ வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், 0க்கு கீழே புள்ளி வச்சுருக்கேன். இந்த 0க்கு வலது பக்கத்தில் உள்ள இந்த 10,000த்தில் உள்ள எண் வந்து 8. இது 5ஐ காட்டிலும் பெரிய எண். 8ங்கிறது 5ஐ விட பெரியது. அதனால் இந்த 0வோட என்ன பண்ணணும்? 1 கூட்டிக்கணும். மிச்சம் 5 இலக்கத்துக்கும் 0 கொடுத்துடணும். சரிங்களா? அது கொடுத்துட்டு இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கிட்டாலும் ஓகே. இங்கேயுமே பிரித்து போட்டுக்குங்க எல்லா சம்முக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 10 கோடின்னு கொடுத்துருக்காங்க. 10 கோடிங்கிறது நமக்கு இந்த எண்டில் இருக்குது இல்லைங்களா? இதில் இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து கோடியில் இருக்க எண் வந்து 3. இது 5ஐ விட சின்ன நம்பர் இல்லைங்களா? அதனால் இது இங்கே வந்து எந்த மாற்றமும் இல்லை, அந்த 3ஐயே போட்டுக்குங்க. மீதி 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 இலக்கங்களுக்கும் என்ன பண்ண போகிறோன்னா ஜீரோஸ் சேர்த்த போகிறோம். ஜீரோஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருங்க. சரிங்களா? அதாவது 30 கோடின்னு வருது. அதாவது தேர்ட் சம்மில் என்ன பண்ணணும்? பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு சொன்னதுனால இந்த இடமதிப்பை ஃபஸ்ட்டு 100ன்னு கொடுத்துருக்கனால 100ஆம் இட இலக்கத்தை இங்கே அடையாளத்துக்காக இங்கே ஒவ்வொன்றுக்கும் 100க்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே 1000க்கு இந்த மாதிரி அடையாளம் வச்சுட்டோம், 10,000த்துக்கும் வச்சுருக்கேன், லட்சத்துக்கும் இங்கே அடையாளம் பண்ணியாச்சு, இங்கே 10 கோடிக்கும் வச்சாச்சு. பக்கத்தில் இருக்க எண்ணை பாருங்கள், இது 5ஐ காட்டிலும் பெரியதாக இருந்ததுன்னா இந்த அடையாளம் வச்ச எண்ணோட 1 கூட்டிக்கிங்க, மீதி இலக்கத்தை பூஜ்ஜியம் ஆக்கிருங்க. சரிங்களா? இதனோட ரூல்ஸே அந்த மாதிரி தான்.